Good evening, praise Lord. Welcome to this video. உன் அயலான் உன்னை சலித்து வெறுக்காத படிக்க அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே, அப்படி ஒரு வசனம் இருக்கு. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட நம்ம ஒரு வீட்டுக்கு அவங்க வீட்டில் போய் நம்ம ஹெல்ப்பு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏனோ அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பாகி போயிடுது. அதனால் அது மாதிரி வசனம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கொரோனா பீரியடில் அந்த ஊசி போடுறதுக்காக நான் சிஎம்சிக்கு போயிருந்தேன். அப்போ நடுவில் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த நர்சம்மா நீங்கள் போயிட்டு ஏதாவது சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்பி அதே மாதிரி இருக்குதான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க. போல் சரி, டாக்டர் வீடு அங்கே பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அவங்க ஏதோ டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு எது பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. திரும்பி அப்படி ஒரு 4 தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டான்ட்டு எங்கள் பேத்தி நீங்கள் இதோட 4 தடவை வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னது. குழந்தையாக இருந்தால் கூட அந்தமாரி அப்சர்வ் பண்ணி அது சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய வேலையில் நான் பார்த்த வரைக்கும் சில சமயம் நம்ம கிட்ட போய் நம்ம அடிக்கடி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஊழியத்தின் நிமித்தம் ஏதோ தொடர்ந்தேச்சியாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு அபிஷேகத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அல்லது சனிக்கிழமை உபவாசம் அப்படின்ட்டு அதெல்லாம் சபையில் தொடர்ந்தேச்சியாக செஞ்சால் தான் அதுக்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்குது. பாலே விட்டுட்டோன்னா அது சரி வராது. இன்றைக்கி ஒரு ரியல் எஸ்டேட் புக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு ஏதோ அல்லது வாக்கிங் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அவர் ஒரு மாதத்துக்கு தினசரி 10 நிமிஷத்துக்கு அந்த இடத்த சுற்றி வருவாராம். அதில் ஒரு இவர் இன்டெலிஜென்ட்டாக பலர்கிட்ட பேசுவாராம். அங்கே இருக்கிற ஷாப்கீப்பர்ஸு அல்லது வேறு வேன் எதானா உள்ளே போயிட்டு வர்றது, போஸ்டல் அதுமாரி அவங்கக்கிட்டலாம் பேசி ஏதோ நியூஸ் கலெக்ட் பண்ணிவிடுவாராம். ஏன் இந்த ஏரியாவில் பர்டிகுலர் பில்டிங் விற்பனை ஆகாமல் இருக்குது, அப்படியெல்லாம் ஏதாவது பேட் நியூஸ் இருக்குதா அதை பற்றி அப்படியெல்லாம் கேட்டு எப்படியோ அதாவது ஒரு சாதாரணமானவங்க ஒரு டீல் கூட கண்டுபிடிக்க முடியாத இடத்துல கூட இவர் ஏதோ எப்படியோ ஒரு இதையாவது கண்டுபிடிச்சிட்டு வரோம் அந்த 1 மந்தில். அது போல் அவர் சொல்கிறாரு. அது அது என்னுடைய பர்சிஸ்டண்ட் முயற்சினால்தான் அது நடக்குது. மோரோவர் என்னுடைய மனசை நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. When I jog a neighborhood I might like to invest in. So it is the repetition that causes me to notice slight differences. I notice real estate signs that are up for a long time. அதுமாரி ஏதோ அவர் நோட்டீஸ் பண்ணி ஏதோ பார்கெயின் ஏதோ பண்ணி அவர் விலை அவருக்கு எப்படியோ படிஞ்சிடுமா. அதில் ஏதோ முன்பணமாக அவர் கொடுத்து பாக்கியை அந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்காவது ரெண்ட் பண்ணி அதை வரக்கூடிய ரெண்டில் அவர் அதை பாக்கி அமௌண்ட்டை அவர் இஎம்ஐ மாதிரி அவர் செலுத்திடுவாராம். இப்போ இல்லை கர்த்தருடைய வேலையிலையும் அந்த மாதிரி இருக்குது. தொடர்ந்தாச்சும் நம்ம ஒரு ஆத்மாக்காக அல்லது ஒரு ஏரியாவுக்காக நம்ம துதி நடை போகவோ அல்லது அந்த மாதிரி ப்ரேயர் ட்ரிப் அது மாதிரிலாம்
போக போக தான் ஜனங்கள் வந்து ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய மாரி முடியுது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். கல்லூரி நாட்கள்லையும் அது மாதிரி தான். என்னை அறியாமலே நான் வந்து சர்ச்சுக்கு ரெகுலராக போயிட்டே இருக்கேன் பாருங்க. சில சமயம் பஸ்ஸில் போவேன், ஒரு ஸ்டாப் தான் அது. சில சமயம் பஸ்ஸில் போவேன், சில சமயம் நடந்து கூட போவேன். ஏதோ எனக்கு தெரியாத நான் அந்த இதில் கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். அதேமாரி என்னுடைய ஆண்டி அவங்க வீட்டுக்கும் நான் வந்து வாரம் நான் போவேன். ஸோ அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கு போல இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, நீ வந்தால் எனக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாங்க அந்த வீட்லேயே. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏன் வரா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு யோசிக்கிறதுக்கு திராணி இல்லைன்னா கூட have learned so many things. லேர்னிங் வந்து ரொம்ப வேல்யூபிள். பேசிக்லி ஐ எம் அ லேர்னர். ஸோ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் நான் கவலைப்படாமல் தொடர்ந்து நான் லேர்ன் பண்ணது நிமித்தம் பெரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இது வந்து என்னுடைய தொடர் முயற்சி, அதனால் கிடைத்த நாலெட்ஜுன்னு சொல்லலாம். நாலெட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பவர் அது. ஸோ அதை தான் நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.